ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கோயம்புத்தூரில் வடவெளியில் ஒரு சைட்டில் சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். 7 கிலோவாட்ஸு பேனலு. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலாரில் டோட்டலாக வந்து 3 மெத்தடில் பண்ணுவோம். ஆன் கிரிடு, ஆஃப் கிரிடு, ஹைப்ரிடு. இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சைட்டில் நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்து ஆன் கிரிட் மெத்தடில் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்க வந்து 7 கிலோவாட்ஸ் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து நமக்கு 13 பேனல்ஸ் வந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் டேயில் போய் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் இன்ஸ்டலேஷன் பண்ணோம். இது வந்து ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. ஆஃப்டர் பேனல் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து மொட்டை மாடியே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வேணும், அதனால் சோலார் பேனல்ஸ் எல்லாம் வந்து ஹை ரூஃப் மெத்தடில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து பேனல்ஸை ஹைட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம பேனல்ஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க மொட்டை மாடி ஏரியாவையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சோலாரும் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது பேனலோட டாப் வியூஸு. டோட்டலாக வந்து நான் சொன்ன மாதிரி 13 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் வந்து யூடிஎல் பிராண்டோட சோலார் பேனல்ஸ் தான். 13 பேனலும் போது நம்ம ஒரு 6 பேனலை ஒரு ஸ்ட்ரிங்காகவும் 7 பேனலை ஒரு ஸ்ட்ரிங்காகவும் நம்ம பிரிச்சுருக்கோம். அந்த மெத்தட் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். என்னென்னா ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே போகுது. இப்போ 2 கிலோவாட்ஸு 3 கிலோவாட்ஸ் அப்படின்னா ஒரே கேபிளில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே 5 கிலோவாட்ஸ் 6, 7ன்னு போகும்போது ஒரே கேபிளில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு பவர் லாஸ் வரும். ஸோ மேலே என்ன இப்போ யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது கீழே அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கு பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 4² mm ஒயர் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 4² mmக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 கிலோவாட்ஸ் இருந்தால் போதும். அடுத்த வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்காக போட்டு இதில் ஒரு 3 கிலோவாட்ஸ் அதில் ஒரு 4 கிலோவாட்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் லாஸ் இல்லாமல் இருக்குங்கிறனால நம்ம 2 ஸ்ட்ரிங்காக அதில் போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ண கனெக்டர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான கனெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கனெக்டர்ஸை காமிக்கலான்னு பார்த்தா லென்ஸு ஜூம் ஆக மாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நல்லா குவாலிட்டியான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேபிள்ஸை நல்லா பிராண்டடாக பண்ணோம் அப்படின்னா மேலே ஜென்ரேட் ஆகிற யூனிட் வந்து கொஞ்சம் கூட லாஸ் இல்லாமல் பவர் வந்து கீழே கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுறோம். சோலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வயரிங் மட்டும் பண்ணுறது இல்லாமல் லைட்னிங் அரெஸ்ட்டு, எர்த்திங்கு இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் ஒரு இடி மின்னல் இல்லை மழை பெய்கிற டயத்தில் வந்து உங்களுக்கு எர்த்திங் ஆகாமல் இருக்கும். லைட்னிங் அரெஸ்ட் போகிறனால உங்களுக்கு பேனல்ஸ் டேமேஜ் வராமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் டு பேனல் வந்து நம்ம எர்த்திங் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறது, ஒரு பேனலுக்கு இன்னொரு பேனலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன கேபிள்ஸை கட் பண்ணி ஒரு பேனல்லேருந்து இன்னொரு பேனலுக்கு வந்து நம்ம லூப் கொடுப்போம். அதுக்கு தான் இப்போ நம்ம லூப்பிங் வயர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேனல் டு பேனல் சும்மா வெறும் வயரில் வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வயரில் வந்து சுற்றி விடலாம். பட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது மொட்டை மாடியில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேனல் டு பேனல் காண்டாக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் விட்டுரும். இந்த மாதிரி லெக்கு போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு லெக்கில் வந்து ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் வந்துக்குமே விடாது ஒரு பேனல் டு இன்னொரு பேனல். ஸோ எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா பேனலுமே ஒரு லூப்பிங்லேருந்து கிரவுண்டிங் ஆகும், எர்த்திங் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெக்கு போட்டதுக்கப்புறம் அதுலேயும் வந்து நம்ம வந்து டேப் போட்டு விட்ருவோம். ஸோ ஒர்க்கு எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணால் தான் நாளைக்கு நம்ம சர்வீஸ் வரும்போதும் நமக்கு அந்த ஒர்க்கு பற்றி தெளிவாக தெரியும். கச்சன்னு பண்ணி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேற ஒருத்தர் இன்கேஸு கஸ்டமர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வர முடியல, வேற ஒரு டீம் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒர்க்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ இதை லெக் போட்டதுக்கப்புறமும் இந்த லெக்லேயும் வந்து அந்த கம்பி கொஞ்சம் வெளியே நீட்டி இருக்கும், அதே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே நம்ம பேனலில் வந்து வச்சு ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். இது வந்து செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ எடுத்து நம்ம இந்த மாதிரி பேனல் டு பேனல் வச்சு டைட் பண்ணிடுவோம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், கசகசப்பு இல்லாமல் தெளிவாக இருக்கும்.
இந்த மாதிரி தான் லெக்கு வச்சு நம்ம செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூஸ் போட்டு டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸோ நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும், டைட்டாகவும் இருக்கும், லூஸ் கானெக்ட் வராது. ஒவ்வொரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் லூப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபைனலாக லாஸ்ட் பாயிண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக கீழே கொண்டு போய் நம்ம எர்த்திங் கிரவுண்டிங்கில் பண்ணி விட்ருவோம். இதான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணது. எல்லா பேனலுக்குமே நம்ம போட்டு விட்ருக்கோம். ஃபைனலாக நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ரிங்கிலையும் அடுத்த ஸ்ட்ரிங்கிலையும் நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணிவிட்டு அந்த வயரை நம்ம கடைசியாக கீழே கொண்டு போய் கீழே ஃப்ளோரிங்கில் கிரவுண்டிங் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து இது டிசிடிபி பாக்ஸு, அடுத்தது ஏசிடிபி பாக்ஸு. அதாவது பேனல்லேருந்து டேரெக்டாக வர்றதை வந்து நம்ம டிசிடிபி பாக்ஸில் கொடுத்து அதிலேருந்து அதுக்கடுத்து இந்த மாதிரி இன்வெர்ட்டரில் கொடுத்து இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம ஏசிடிபி பாக்ஸில் கொடுத்துருவோம். இதுதான் சோலாரோட கனெக்ஷன்ஸு. இப்போ நம்ம 7 கிலோவாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து 8 கிலோவாட்ஸு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் யூடிஎல் பிராண்ட்லேருந்து தான். கஸ்டமர் பர்டிகுலராக வந்து எனக்கு யூடிஎல் பிராண்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து 8 கிலோவாட்ஸு ஆன்கைடு இன்வெர்ட்ரு, டபுள் ஸ்ட்ரிங் இருக்கிறது வந்து மாடல் பார்த்திங்கன்னா UTL 8F3 GTங்கிற மாடலு. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸு. கீழே பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி DC1 DC2 அதாவது 2 ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. கீழே வந்து ஏசியிலேருந்து அதாவது டிசியை வந்து ஏசியாக மாற்றினதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது. இது ஏசி டிபி பாக்ஸு. இன்வெர்ட்டரோட அவுட்லேருந்து எடுத்து கொண்டு வந்துட்டு இதில் வந்து இன்புட் கொடுத்துட்டு இதோட அவுட்புட்டை எடுத்து நம்ம டேரெக்டாக இபியில் கொடுத்துருவோம். இது வந்து டபுள் ஸ்ட்ரிங்கு டிசிடிபி பாக்ஸு. பேனல்லேருந்து டேரெக்டாக இதில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இதிலேருந்து தான் இன்வெர்ட்டருக்கு போகும். இங்கே தான் நம்ம இன்வெர்ட்ரு, ஏசிடிபி பாக்ஸு, டிசிடிபி பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்பொழுதும் மீட்டருக்கு பக்கத்தில் தான் இதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வால் ஃபிக்ஸிங் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட் சைடு இருக்கிறது டிபிடிசி பாக்ஸு, அடுத்தது இன்வெர்ட்ரு, அடுத்தது ஏசிடிபி பாக்ஸு. இது வந்து டபுள் ஸ்ட்ரிங்கு. இது வந்து டிசிடிபி பாக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம வயரிங் கொடுக்குற ஒர்க்கு தான். வால் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். வால் மவுண்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வயரிங் கனெக்ஷன் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ட்டரோட அவுட்புட் லைனு. இதில் வந்து RYB 3 ஃபேஸு நியூட்ரு ப்ளஸ் எர்த்திங் அவுட்புட் வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஏசி டிபி பாக்ஸோட இன்னில் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிடிபி பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அவுட், ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 2 ஸ்ட்ரிங்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 2 அவுட்டு வரும். இது ஏசிடிபி பாக்ஸு. இன்புட் அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து வர இன்புட் எடுத்து இன்லைனில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து டேரெக்டாக நம்ம இபியில் கொடுத்துருவோம். அதே மாதிரி பேனல்லேருந்து வர ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 வந்து இதில் இன்புட் கொடுத்துட்டு டிசிடிபி பாக்ஸில் அந்த ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2ஓட அவுட் எடுத்து நம்ம டேரெக்டாக இன்வெர்ட்டரில் கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி மேலே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ தான் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வயரிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, மேலே வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கீழே வயரிங் ஃபினிஷ் பண்ணோம். இது வந்து நம்ம ரூட்டிங் செக் பண்ணது. சரி, ஓகே, ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, கரெக்டாக டேக் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பைப்பிங். எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை வந்து நீட்டாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதான் மொத்த கம்ப்ளீட்டான ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்து வயரிங்கை ப்ராப்பராக போய் செக் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம பேனல்லேருந்து எடுத்துகிட்டு வர இன்னை கொடுத்துட்டோம். அது ஸ்டிங் ஒன்றை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரெட் மார்க் பண்ணிக்கிறோம். நாளைக்கு யாராச்சும் சர்வீஸ்க்கு வந்தாங்கன்னா கூட நம்ம சொல்லிடலாம், இந்த ரெட் மார்க் பண்ணிக்கு வந்து ஸ்டிங் 1, மார்க் பண்ணாது ஸ்டிங் 2 அப்படின்ட்டா. ஸோ அவங்க வந்து மேலேருந்து, ஏன்னா இது வந்து ரெண்டுமே வந்து இப்போ நம்ம ஒரே மாதிரியான பேனல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 7 பேனல் அப்படின்னா ஒரே மாதிரி தான் வோல்டேஜ் வரும். இங்கே வந்து ஒரு இதில் ஒரு ஸ்டிங்கில் 6 பேனலோ ஒரு ஸ்டிங்கில் 7 பேனலும் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வோல்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை பண்ணோம். இப்போ அவுட்புட் செக் பண்ணிட்டோம், 273 வோல்ட் வருது. அதே மாதிரி ஸ்டிங் 2ல் வந்து 318, இதில் வந்து 7 பேனல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் க்ளௌடியாக இருக்கிறனால கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும், ஏன்னா நம்ம செக் பண்ணது வந்து காலையில் ஒரு 10 மணி இருக்கும். இன்னும் வெயில் அதிகமாக உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து வர அவுட் எடுத்து நம்ம இபி பாக்ஸில் கொடுப்போம். இபியோட எம்சிபியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். பேனல்லேருந்து வர இன்புட் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ அவுட்புட்டும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிட்டோம். இதில் வந்து அலாரம் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. இதில் அலாரம் நோட்டிஃபிகேஷன் ஏன் காமிக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மால் ஃபங்க்ஷனோ இல்லை ப்ராப்பராக ஒர்க் ஆகலினாலோ உங்களுக்கு இந்த மாதிரி அலாரம் காமிக்கும். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம ஏசிடிபி பாக்ஸோட எம்சிபியை வந்து ஆன் பண்ணாமல் இருக்கும். அதனால் நமக்கு எரர் F35 அப்படின்னு காமிக்குது. ஸோ இன்வெர்ட்டரில் எதுவும் எரர் இருந்தாலோ இல்லை மேலே ஏதாச்சும் லூப் கட்டாக இருந்தாலோ இல்லை ஏசியிலேருந்து கரெக்டாக அவுட்புட் ஏசிடிபி பாக்ஸ்லேருந்து அவுட்புட் கரெக்டாக போகலினாலோ உங்களுக்கு இந்த அலாரம் காமிச்சிடும். ஸோ இந்த அலாரம் வந்துட்டாலே ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து என்ன எரருங்கிற மாதிரி கூட நமக்கு காமிச்சிடும். F35ன்னு இதில் காமிக்குது. ஸோ நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஏசி எம்சிபியை வந்து ஆன் பண்ணாமல் இருந்தோம். இப்போ ஆன் பண்ண உடனே செல்ஃப் செக் பண்ணுது. இப்போ பாருங்கள், அந்த அலாரம் போயிடுச்சு. இப்போ டிசி சப்ளை கிரிட்டிலேருந்து வருது அப்படிங்கிறத ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒர்க்கிங்கில் இருக்குதா அப்படின்னாலே நம்ம ஒர்க்கிங் லைட்டும் எனேபிள் ஆனால் தான் நம்ம ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் செக் போயிட்டுருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 எர்த்திங் கொடுப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட்லேருந்து டேரெக்டாக கீழே வர்றது, அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து காப்பர் கம்பி போட்டு நம்ம போட்டுருவோம். அதில் வயரில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். டேரெக்டாக அங்கேருந்து காப்பரில் தான் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே லேண்டிங் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்னிங் அரெஸ்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேனலை விட ஹைட்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா ஒரு மின்னல் அடித்தது ஒரு இடி அடித்ததுன்னா அந்த பேனலோட ஹைட்லேயே வைக்கக்கூடாது, பேனலோட ஹைட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி கொண்டு வரது தான் பெஸ்ட்டு. ஓப்பன் ஒயரிங் பண்ணாதீங்க. லைட்னிங் அரெஸ்ட்டுக்கும் நம்ம பைப் பண்ணணும், இந்த மாதிரி கேபிள்ஸ் போகிறதுக்கும் பைப் பண்ணணும். உங்களுக்கு நம்ம காமிக்கிறது பார்த்தாலே தெரியும், இந்த பேனலை விட லைட்னிங் அரெஸ்ட் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ ஒர்க்கிங் வந்துருச்சு. நம்ம வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கலாம். டிசி பவர் எவ்வளோ வருது, பவர் எத்தனை வாட்ஸ் இருக்குது, டேட்டு டைமு இதிலே வந்துடும். 200 வாட்ஸு யூசிஎஃப் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டிங் நம்ம போட்டிருக்கோம். அதனால் PV2ல் வந்து 261 வருது, PV1ல் 226 அப்படின்னு டோட்டல் பவர் ஜென்ரேஷன் 2.61. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்டஸு நம்ம பார்த்துக்கலாம். மேலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வர்றது எத்தனை கிலோ வாட்ஸ் பெர் ஹவர்ஸ்க்கு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலேருந்தே பார்த்துக்கலாம்.
உங்களுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கம்பெனி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.